ஓகே. ஸோ லாஸ்ட் 16 மாடல் என்ன பார்த்தோம்? பிரியம்பிள் பத்தி பார்த்தோம். சரிங்களா? ஸோ பிரியம்பிள்னா என்ன? ஸோ அது வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனோட முகவரின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன்ல வந்து எதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல தான் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இது என்ன சொல்லப்பட்டிருக்கு இதுல? சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி யாரு? நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் என்ன? டேட் அடாப்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ஹிஸ்டரி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் நேருவால பாஸ் பண்ணப்பட்ட அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனோட மோடிஃபிகேஷன் தான் வந்து பிரியாம்பிள். ஸோ இருக்கிறதுலே வந்து லாஸ்டா டிராஃப்ட் பண்ணது, லாஸ்டா வந்து செயல்படுத்தப்பட்டது தான் வந்து பிரியாம்பிள். சரிங்களா? அதை ஃபர்ஸ்டே வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து கவர்னன்ஸ் பத்தி பேசும். இந்தியா வந்து என்னெல்லாம் இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணா ப்ராப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசும். அதனால இது வந்து சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. ஸோ இதுல எல்லாம் வேல்யூஸ் இருக்கும். லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, சாவர்னிட்டி, சோஷியலிஸ்ட், செக்குலர் டெமோக்ரட்டி, இந்த மாதிரி வேல்யூஸ் பத்தி எல்லாம் வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ வி த பீப்புள் இந்த இந்தியா அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களாகி நாம வந்து நமக்கு உண்டான ஆட்சியை வந்து நம்மளே தேர்ந்தெடுக்கிறதுக்காக நாம என்ன செஞ்சிருக்கோம்? இந்த கான்ஸ்டிடியூஷனை ஏற்றிருக்கோம். ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயமா இருக்கும். சரிங்களா? அதே ஃபர்ஸ்ட் வந்து என்னது? சோஷியலிஸ்ட். அந்த பிரியாம்பிள்ல நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். அதுல ஒவ்வொரு வேர்டும் நம்ம பார்த்துட்டு வரோம். சோஷியலிஸ்ட் என்ன அப்படின்னா கவர்மெண்டே வந்து எல்லா இதுவும் வந்து இனிஷியேட்டிவ்ஸ் எடுப்பாங்க. பிரைவேட்டே இருக்காது. சரிங்களா? ஸோ இது வந்து சோஷியலிஸ்ட் கண்ட்ரி யூஎஸ்ஆர்ன்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து சோஷியலிஸ்டையும் மார்க்சிஸ்ட் சோஷியலிசம் காந்தியன் சோஷியலிசம் ரெண்டும் பிளண்ட் பண்ணி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரைவேட் காரனும் இருப்பான், கவர்மெண்ட் காரனும் இருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து என்னெல்லாம் எடுக்கணுமோ புவர் பீப்புளுக்கு தகுந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுக்கும். பிரைவேட் காரன் வந்து யார்கிட்ட காசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவன் வந்து இனிஷியேட்டிவ் எடுப்பான் நிறைய விஷயங்கள. சரிங்களா? ஸோ சோஷியலிஸ்ட் இல்லாம வந்து நம்மளுக்கு என்னது? டைரக்ட் பிரின்சிபல் ஆர்டிகல் 39 பி 39 சி இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? சோவரிட்டி வந்து நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டுக்கு முக்கியமானதா ஒன்று இருக்கும். எக்ஸ்டர்னல் இன்டர்னல் கண்ட்ரோலோ இல்லாம நம்ம பேசுறது தான். அடுத்து செகுலரிசம். ஸோ இந்தியா பொறுத்தவரை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 25 to 28 வந்து ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? யாரும் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ டெமோக்ராட்டிக் என்னது? டெமோக்ரஸி வந்து நம்ம டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி இருக்கும். நம்ம வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸினா என்ன விஷயமோ அது எல்லாமே வந்து சேர்ந்தே முடிவெடுப்பாங்க. ஸோ டைரக்ட் டெமோக்ரஸியோட டூல்ஸ் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கும். சுவிட்சர்லாந்துல பாத்தீங்கன்னா நிறைய ரெஃபரண்டம், இனிஷியேட்டிவ், ரீகால், பப்ளிசிட்டிலாம் சொல்லுவாங்க இது எல்லாமே. இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆள் வந்து பார்லிமெண்ட்ல போய் நம்மளுக்காக சட்டத்தை ஏற்றுவாரு. சரிங்களா? யூனிவர்சல் பிரான்ச்சைஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ரெஃபரண்டம்னா வந்து ஒரு பாலிசி ரெஃபர் பண்ணுறது. இனிஷியேட்டிவ்னா ஒரு பாலிசி வந்து மக்களாகி நாம கொண்டு வர்றது. ரீகால் அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷம் கரண்ட் போயிடுச்சு. ஓகேவா? ரீகால் அப்படின்னு சொன்னா நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க சரியா வேலை செய்யலைங்கிறதுனால நம்மளே வந்து திருப்பி வாங்கிக்கலாம். அவளை கொண்டு வரலாம். பப்ளிசிட்டி அப்படின்னு சொன்னா மக்களோட ஒப்பீனியன் கேட்கறது. இந்த நாடுக்குள்ள சேரலாமா, தனியா பிரிஞ்சு சேரலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே. இது வரைக்கும் புரிஞ்சா? அன்னைக்கு நடந்தது புரிஞ்சா? ஷாஹிதா, இர்ஃபானா, ஹேமா புரிஞ்சுங்களா? வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. Yes, sir. Yes, sir. ஓகே 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 ஓகே. ஸோ 17th மாடல் போயிடலாமா? 17th மாடல். ஓகே ஓகே. ஓகே. ஏமே ஆடிபிள்மா கேக்குதா? போயிடலாமா? ஓகே. ஸோ 17th மாடல் பிரியாம்பிள், இன்கிரீடியன்ஸ் ஆஃப் பிரியாம்பிள், பெருபாரி யூனியன் கேஸ் ரெண்டு விஷயத்தை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்கிரீடியன்ஸ் அப்படி சொன்னா இப்போ வந்து என்னது? ஒரு சமையல் சமைக்கிறோம் அப்படின்னா இன்கிரீடியன்ஸ் இருக்கும். இல்லை வந்து ஒரு ஃபுட்டோட பேக்கேஜ் இருக்குன்னா இன்கிரீடியன்ஸ் இருக்கும். ஒரு ஒரு பாட்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஜூஸ் பாட்டில் இன்கிரீடியன்ஸ் இருக்கும். அது மாதிரி வந்து நம்ம பிரியாம்பிளோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதான் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ரிபப்ளிக். 5th பாயிண்ட் வந்து ரிபப்ளிக். ஸோ டெமோக்ராட்டிக் பாலிட்டி கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டூ கேட்டகரி. சரிங்களா? ஸோ ஜனநாயக அரசியல்
பாலிட்டிங்கிறது வந்து 2 வகையாக இருக்கும். ஒன்று வந்து மொனார்கி, இன்னொன்று ரிபப்ளிக். மொனார்கினா வந்து கிங் வந்து கியூனா வந்து நம்ம ஆட்சியோட தலைவரா இருப்பாங்க. ரிபப்ளிக்னா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் வந்து என்ன செய்வாங்க? ஆட்சி பண்ணுவாங்க. இன் மொனார்கி த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து என்ஜாய் ஹெரிடரி பொசிஷன். ஹெரிடரி அப்படின்னு சொன்னா காலம் காலமாக வாழையடி வாழையாக தாத்தா, அப்பா, பேரப்பையன் இந்த மாதிரி சரிங்களா? அவங்க தான் வந்து ஹெட்டா இருப்பாங்க சரிங்களா? எடுத்துக்காட்டு பிரிட்டன் சரிங்களா? பிரின்ஸ் சார்ல்ஸ், குவீன் எலிசபெத் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போவாங்களா அது எல்லாமே. In republic, on the other hand, the head of the state is always elected directly or indirectly for a fixed period of time. Example USA சரிங்களா? ஸோ ரிபப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு பீரியட் ஆஃப் டைம் 5 வருஷம் இல்லை 6 வருஷம் அதுக்கு வந்து என்னது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் வந்து ஆட்சி செய்வாங்க. அது டைரக்ட் எலெக்ஷனாக இருக்கலாம், இன்டைரக்ட் எலெக்ஷனாக இருக்கலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட். பிரசிடென்ட் தான் வந்து நம்மளோட ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அப்போ வந்து நம்ம என்ன செய்யறோம்? நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் வந்து அவர் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு சரிங்களா? இதே வந்து யூஎஸ் பாத்தீங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன். ஏன்னா பிரசிடென்ட்டுக்கு அவங்க டைரக்டா மக்கள் ஓட்டு போட்டு ட்ரம்ப் வேணுமா பைடன் வேணுமா அப்படின்னு சூஸ் பண்ணிட்டாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் என்னது நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் வந்து திரும்பி வந்து தேர்தலில் ஓட்டு போடுவார் சரிங்களா? அதனால இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்லுவாங்க. புரியுதாமா? புரியுதா? ஸ்பீடா போறேன்னா இருந்தா சொல்லுங்க. Okay, okay, okay. The term republic in our preamble indicates that India has been elected head called president. He is elected indirectly for a fixed period of 5 years. சரிங்களா? 5 வருஷத்துக்கு வந்து எலெக்ஷன் பண்ணியிருக்கோம் நம்ம சரிங்களா? அடுத்து ஜஸ்டிஸ் சரிங்களா? நியாயம். Justice promises to give the people what they are entitled in terms of basic right of food, clothing, housing. சரிங்களா? ஸோ நம்ம வந்து என்னது ஒருத்தரோட அடிப்படை தேவைகள் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம வந்து இதுல தந்திருக்கோம். பார்ட்டிசிபேஷன் இன் டிசிஷன் மேக்கிங் அண்ட் லிவிங் வித் டிக்னிட்டி இன் ஹியூமன் சரிங்களா? ஸோ நம்ம வந்து நம்ம முடிவெடுக்கிறதுல வந்து பார்ட்டிசிபேஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து என்னது ஒரு கௌரவமான வாழ்க்கையும் நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா? இதுதான் ஜஸ்டிஸ்ங்கிறது ஒரு விஷயமா இருக்கு. ஸோ பிரியம்பல் கவர்ஸ் ஆல் டைமென்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் சரிங்களா? எல்லா டைமென்ஷனையும் வந்து இது கவர் பண்ணுது. சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கும், எக்கனாமிக் ஜஸ்டிஸ் இருக்கும், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இருக்கும். எல்லாமே பிரியம்பிள் கவர் பண்ணுதுன்னு சொல்றாங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் என்ன சுட்டி காட்டுது அப்படின்னு சொன்னா டினோட்ஸ் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆல் சிட்டிசன் சரிங்களா? எல்லா சிட்டிசனும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் வித்வுட் எனி சோஷியல் டிஸ்டிங்ஷன் பேஸ்ட் ஆன் காஸ்ட், கலர், ரேஸ், ரிலீஜியன் சரிங்களா? இந்த காஸ்ட், இந்த கலர், இந்த ரேஸ் அப்படிங்கிற இல்லாம எல்லாத்துக்கும் ஈக்குவல் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வந்து அரசாங்கம் கொடுக்கும். இதான் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ் பொருளாதார இது சரிங்களா? டினோட்ஸ் நான் டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் த பீப்புள் ஆன் த பேஸ் ஆஃப் எக்கனாமிக் ஃபேக்டர். நீ பணக்கார, நீ புவர், நீ ஏழை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாகுபாடு பார்க்க மாட்டாது. அண்ட் காம்பினேஷன் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் டினோட்ஸ் வாட் இஸ் நோன் அஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் சரிங்களா? ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் பிளஸ் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் என்ன குறிக்கப்படுது அப்படின்னு சொன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா? பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இம்ப்ளைஸ் தட் ஆல் சிட்டிசன் ஷுட் ஹேவ் ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். எல்லா சிட்டிசனும் வந்து என்னது ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இருக்கும். ஈக்குவல் அக்சஸ் டு ஆல் பொலிட்டிக்கல் ஆஃபீஸ், ஈக்குவல் வாய்ஸ் இன் கவர்மெண்ட் சரிங்களா? எல்லாமே வந்து நம்ம வந்து நம்ம பிஎம்ஓ ஆகலாம், பிரசிடென்ட் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம் சரிங்களா? அதே மாதிரி நம்மளோட வாய்ஸ் வந்து கவர்மெண்ட்ல ஈக்குவலா ஒலிக்கும் சரிங்களா? The ideal justice has been taken from the ரஸ்டின் ரெவல்யூஷன் சரிங்களா? இந்த ஜஸ்டிஸ்ங்கிற ஒரு வேர்டு அந்த ஒரு பண்பு வந்து எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்கு? ரஸ்டின் ரெவல்யூஷன்ல இருந்து நம்ம எடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு வேர்ல்ட் ஹிஸ்டரியில வேற மாதிரி போகும் உங்களுக்கு. அது லிபர்ட்டி சுதந்திரம். The term liberty means absence of restraints on the activities of individual சரிங்களா? இப்போ வந்து நீங்க வீட்டை விட்டு வெளியே போறீங்க, உங்க அம்மா அப்பா வேண்டாம்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இது வந்து உங்களோட லிபர்ட்டியை வந்து முடக்கிறதுன்னு அர்த்தம் சரிங்களா? இதே வந்து நீங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இது லிபர்ட்டின்னு அர்த்தம் சரிங்களா? ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரைன்ஸ் உங்களை தடுக்கிற கூடியவங்க யாருமே இல்லாதது அப்படிங்கிற அர்த்தம் லிபர்ட்டினா சரிங்களா? ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் தனிப்பட்ட நபரோட எல்லா விஷயத்தையும் வந்து யாரும் தடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுதான் லிபர்ட்டி. Liberty as prescribed in the preamble is very essential for successful of functioning of our democratic system சரிங்களா? preamble சொல்ற மாதிரி நம்ம ஒரு ஜனநாயகம் வந்து நல்லபடி இயங்கணும் அப்படின்னு சொன்னா லிபர்ட்டி முக்கியமாக ஒரு இதா இருக்குது. அவர் லிபர்ட்டி does not means license to do what one likes. அதே மாதிரி லிபர்ட்டிங்கிறது நம்ம என்ன வேணா செய்யலாம், நம்ம வந்து யார் வேணா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இல்ல. In brief, liberty conceived by the preamble of fundamental rights is not absolute but qualified சரிங்களா? ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ங்கிறது அப்சல்யூட் இல்ல, குவாலிஃபைட் தான். அப்படின்னா அர்த்தம் சில சில காரணங்களுக்காக உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பிடிக்கலாம். அதே மாதிரி தான் வந்து லிபர்ட்டியும். நீங்க மத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல உங்க லிபர்ட்டி வந்து பறிக்கப்படும். அந்த ஃபோர்த்துக்கு எக்ஸாம்பிள் எதனாலும் சொல்லுங்க. Liberty considered as a by the preamble of the fundamental rights is not absolute but qualified சரிங்களா? அப்சல்யூட்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க சரிங்களா? அது வந்து அப்சல்யூட், யாருமே வந்து தடுக்க மாட்டாங்கிறது அப்சல்யூட். ஆனா குவாலிஃபைடு அப்படின்னு சொன்னா சில காரணங்களுக்காக உங்களோட அந்த இதை வந்து அடக்கலாம்.
எக்ஸாம்பிள் வந்து எமர்ஜென்சி வருது, ஒரு போர் நடக்குது, அந்த இடத்துல வந்து நான் வந்து இந்த இடத்துக்கு போறது என்னோட உரிமை அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கவர்மெண்ட் போராட முடியாது. சரிங்களா? ஸோ அந்த சைடு எமர்ஜென்சி பொசிஷன் போட்டு உங்களோட அடிப்படை உரிமையை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து தடுத்துருவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து குவாலிஃபைடு. அப்சல்யூட்னா போர் நடந்தாலும் நீ அங்க இங்கே போயிட்டு வந்துக்கலாம். அதான் வந்து யாரும் கவர்மெண்டே உனக்கு கேட்காது அப்படின்னு சொல்றதுதான் வந்து அப்சல்யூட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இட்ஸ் நாட் அன் அப்சல்யூட் பட் குவாலிஃபைடுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் லிபர்ட்டியும். உன்னோட சுதந்திரங்கிறது அடுத்தவங்களோட வந்து இதை வந்து பாதிக்க அடையாத மாதிரி இருக்கணும். அப்படி பாதிப்படைச்சு அப்படின்னு சொன்னா உங்களோட லிபர்ட்டி வந்து பறிக்கப்படும். சரிங்களா? இப்ப கொரோனா வந்துச்சு, உங்களுக்கு என்னது வீட்டுக்குள்ளேயே அடங்கி உட்கார சொன்னாங்களா? இப்போ உங்களோட லிபர்ட்டி வந்து பறிக்கப்பட்டுச்சு. ஸோ இது வந்து ஒரு காரணத்துக்காக தான் பறிக்கப்பட்டுச்சு தவிர நீங்க எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே உட்காரணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? புரியுதா? எஸ் சார், புரியுது சார். ஓகே 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 ஓகே. The idea of liberty, equality and fraternity have been taken from the French Revolution. சரிங்களா? இது வந்து எங்க இருந்து எடுக்கப்படுது? French Revolutionல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஏன்னா French Revolution ஒரு கதை மாதிரி வரும் உங்களுக்கு. சரிங்களா? வேர்ல்டு ஹிஸ்டரி நடத்தும் போது உங்களுக்கு சொல்றேன். நம்ம புக்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அதுலயே வந்து வேர்ல்டு ஹிஸ்டரிக்கு தனி புக்லெட் கொடுத்துருப்பேன். அதுல நீங்க பார்க்கலாம் ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஈக்குவாலிட்டி. சரிங்களா? சமத்துவம். The terms of equality means absence of special privileges. சரிங்களா? ஒருத்தருக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில அங்கீகாரம் கொடுக்கறது. அது இல்லாமல் இருக்கிறது தான் வந்து ஈக்குவாலிட்டின்னு சொல்றாங்க. சரிங்களா? out to any section of the society and the provision of adequate opportunities to all individuals. தனிப்பட்ட தனி அந்தஸ்து அந்த அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி வந்து என்னது எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? எல்லாத்துக்கும் வந்து என்னது அவங்களுக்கு உண்டான தன்னம்பிக்கை அவங்களுக்கு உண்டான எல்லா விஷயம் கொடுக்கப்படும். அதான் ஈக்குவாலிட்டிங்கிறது. ஈக்குவாலிட்டிங்கிறது ரெண்டு விஷயம். ஒன்னு ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் இருக்காது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கப்படும் எல்லா விஷயத்துக்கும். இதுதான் வந்து ஈக்குவாலிட்டின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் முக்கியம். இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதாம ஈக்குவாலிட்டி நீங்க டிஃபைன் பண்ண முடியாது. நாளைக்கு ஈக்குவாலிட்டி பத்தி வந்து கொஸ்டின் வந்துச்சு நீங்க எழுதணும் அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட் தான் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இந்த ரெண்டு பாயிண்ட் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுக்கப்படும். சரிங்களா? The preamble secures to all citizens of India equality of status. சரிங்களா? எல்லாத்துக்கும் சமத்துவமானது. And opportunity. All kinds of inequality were to be eliminated. சரிங்களா? அநீதி எல்லாமே வந்து ஒழிக்கப்படும். And all citizens of India should be treated equally and given equal protection of law. சரிங்களா? சமத்துவமா வந்து உங்களுக்கு கருதப்படும். உங்களுக்கு வந்து எல்லா லாவும் கொடுக்கப்படும். சரிங்களா? ரைட்ஸ் பாருங்க இந்த மாதிரி இருக்கும். யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி. அடுத்தது ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம். ஃப்ரெட்டர்னிட்டி மீன்ஸ் எ சென்ஸ் ஆஃப் பிரதர்ஹுட். சரிங்களா? சகோதரத்துவம். Constitution promotes the feeling of fraternity by the system of single citizenship. சரிங்களா? இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு தானா தமிழ்நாட்டுக்காரங்கிறது உங்களுக்கு இல்ல, நீங்க இந்தியன் அப்படிங்கும்போது நீங்க வந்து நார்த்ல இருந்து வந்தாலும் சரி, சவுத்ல இருந்து வந்தாலும் சரி, இல்ல ஜம்மு காஷ்மீர் வந்தாலும் சரி, நீங்க எல்லாருமே இந்தியர்கள் அப்படிங்கும்போது எல்லாரும் சகோதரத்துவமா இருக்கோமா? இந்தியாக்குள்ள இருக்கனாலும் தெரியாது. இதே வந்து நீங்க என்ன செய்யுங்க, வெளிநாட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா இந்தியன் சொன்னா நீங்க வந்து என்னது அந்த இடத்துல உங்களோட மொழியோ மதமோ உங்க விஷயமோ வந்து எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்க இந்தியன்னா நீங்க இந்தியன் அந்த மாதிரிதான் உங்களை வந்து கருதப்படும். சரிங்களா? Also, fundamental duty says that it shall be duty of every citizen of India to promote harmony and this spirit of common brotherhood. சரிங்களா? எல்லாமே வந்து ஒன்னா இருக்கிறது, எல்லாரும் சகோதரத்துவமா இருக்குங்கிறது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒவ்வொரு குடிமகனும் வந்து இதை ஃபாலோ பண்ணணும், ஒவ்வொரு குடிமகனும் அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படணும்னு சொல்றாங்க. The preamble declares that the fraternity has to assure two things. சரிங்களா? fraternity வந்து ரெண்டு திங்ஸ் வந்து அச்சூர் பண்ணும். The dignity of individual, தனிப்பட்ட மனிதனின் கௌரவம், அந்த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன். சரிங்களா? நாட்டோட ஒற்றுமை, நாட்டுடைய இறையாண்மை, இது ரெண்டுத்தையும் வந்து என்னது வந்து அங்கீகரிக்கப்படுற மாதிரி இருக்கணும். The constitution makers were very much concerned about the unity and integrity of newly independent country. சரிங்களா? இப்போ பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க, எங்க எல்லாமே வந்து ஒட்டுக்கா உட்கார வச்சிருக்கோம், நாளைக்கு பிச்சுக்கிட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ கொடுக்கப்பட்டுச்சு. சரிங்களா? அடுத்து fraternity. அதான் இதை சொன்னது. There was a need for harmonious coexistence among various religions, linguistic and cultural groups. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மதங்கள், இனங்கள், மொழி வாரியாக எல்லாமே இருக்காங்க, எல்லாருமே வந்து ஒற்றுமை வாழணும். Inclusive phrases like dignity of individual, fraternity among the people, unity and integrity of the nation and the preamble highlight the such needs. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஹைலைட் பண்ணுது. The phase of unity and integrity of the nation embrace both physiological and territorial dimension of national integration. சரிங்களா? எல்லாமே வந்து ஒரே நாடா இருக்கணும், நம்ம சைக்காலஜிக்கலா இருக்கணும். இப்போ வந்து இந்த கிரிக்கெட்டுங்கிறது வந்து தான் வந்து நம்ம இந்தியர்கள், நீ வந்து எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்ல இந்தியா சப்போர்ட் பண்றது அப்படின்னு சொன்னா, ஐபிஎல் வந்து ஆனது நான் இந்தக்காரன், நான் வந்து சென்னைக்காரன், நான் வந்து ஹைதராபாத், நான் வந்து கொல்கத்தா அப்படின்னு பிரிஞ்சு போறோமா? பிசிக்கலாவும் இமேஜினேஷனும் நம்ம வந்து பிரிவு போடுறோம். ஸோ இது வந்து ஓகே விளையாட்டு, ஓகே என்டர்டைன்மெண்ட்.
ஆனா இது வந்து நடைமுறையில வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படுது உங்களுக்கு. terms liberty and equality fraternity are not to be treated as a separate entity but as trinity. மூணுமே வந்து ஒண்ணுதான் வந்து எடுக்கணும் தவிர தனித்தனியா ட்ரினிட்டினா தனித்தனி விஷயமா வந்து நம்ம எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. The form of the union in that and to divorce one from other is to defeat the purpose of the democracy. ஒண்ணு விட்டு ஒண்ணு வந்து இல்லாம இருக்காது. பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஜனநாயகம் வந்து உடஞ்சிரும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ லிபர்ட்டி தனியாவும் ஈக்குவாலிட்டி தனியாவும் ஃப்ரெட்டர்னிட்டி தனியாவும் பார்க்கக்கூடாது. மூணுமே வந்து ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சது. மூணுமே வந்து தனித்தனியா பிரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஜனநாயகத்துக்கே பாதிப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சு உங்களுக்கு? 9 லெட்டர்ஸ் இருக்கு பிரியம்பல்ல. சரிங்களா? அந்த பிரியம்பல் படிச்சு பாத்தீங்கன்னு தெரியும். வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே வரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு கொஸ்டினா கேட்பாங்க, என்னெல்லாம் வேர்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ அதனால இந்த வேர்ட்ஸ் எல்லாம் முக்கியம். இந்த வேர்ட்ஸோட வச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா 10 மார்க் 15 மார்க்ல ஈஸியா இதெல்லாம் வச்சு நீங்க என்ன செய்யலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சரிங்களா? உங்களுக்கு பிலிம்ஸ் மெயின்ஸ் ஸ்டேஜ் தான் எடுக்கிறாங்க. சரிங்களா? அதனால பாயிண்டா உங்களுக்கு போட்டு தரேன். ப்ராப்பரா வந்து ரிவிஷன் பண்ணிக்கங்க. புக்ஸ் வாங்கினீங்கன்னா அதுலயும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும். சேர்த்து படிக்கும் போது உங்களுக்கு ஈஸி ஆயிரும். சரிங்களா? அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரியம்பிள். பிரியம்பிளோட முக்கியத்துவம். இமேஜின் த ரீடிங் எ பியூட்டிஃபுல் ரிட்டன் புக் வித்வுட் அன் இன்ட்ரடக்ஷன் சே வித்வுட் அன் இண்டெக்ஸ். சரிங்களா? ஒரு புக் எடுக்கிறீங்க, எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பாடத்துக்கு போயிடுது, செகண்ட் பாடத்துக்கு போயிடுது. ஆனா வந்து நம்ம வந்து முன்னாடி எடுத்தோட என்ன பார்ப்போம், முகவரை, இந்த புக்கு ஆத்தர் என்ன சொல்றாரு இந்த புக்கை பத்தி, அதுவும் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்களாதானே பார்ப்போம். அப்பதான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. திடீர்னு எடுத்தோன்னா என்னது உள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்னது ஒண்ணுமே புரியாது இல்ல. Obviously it would create a mess and ambiguity. Ambiguity வந்து குழப்பம். In the minds of the reader who would pick up the book for the very first time. ஃபர்ஸ்ட் அது யார் எடுக்கிறாங்களோ அந்த புக் எடுக்கிறாங்களோ, புக் படிக்கணும் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் இருக்குங்கிறது தெரியணும். என்னெல்லாம் இருக்குங்கிறது தெரியாம வீட்டுல கொண்டு போய் படிச்சுட்டா நமக்கு அது வந்து செட் ஆகும், செட் ஆகாது, என்ன வேணா இருக்கலாம். நம்ம ஒண்ணு நினைச்சு எடுப்போம், அது வந்து வேற மாதிரி வந்து நிற்கும். Similarly, the preamble to our constitution embodies the fundamental values and the philosophy on which the constitution based. சரிங்களா? அதே மாதிரி preamble வந்து என்னது, நம்ம constitutionோட fundamental values-உம் நம்மளோட philosophy-யும் வந்து அது சொல்லுது. It describes the aim of objectives which as founding father was constitution try to achieve. சரிங்களா? objectives என்ன குறிக்கோள், நம்ம constitution வந்து நிறுவப்படுறதுக்கு என்ன குறிக்கோளுங்கிறது இந்த preamble தான் வந்து நம்ம ஃபேமஸ் வந்து சொல்றதுக்காக தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. It contains the grand and noble vision of Constitution Assembly. The Constitution Assembly-யோட நோக்கத்தை வந்து சொல்லுது. And reflects the dream and aspiration of founding fathers of Constitution. என்னவா இந்தியா வந்து ஒரு அடுத்த வரக்கூடிய காலங்களே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இதுலதான் வந்து பிரியம்பல தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் சர் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், இவரோட பாத்தீங்கன்னா இவர் வந்து கன்ஸ்டியூஷன் அசம்பிளியோட மெம்பர். பிரியம்பல் டு அவர் கன்ஸ்டியூஷன் எக்ஸ்பிரஸ் வாட் வி ஹேட் தாட் ஆர் ட்ரீம் சொல்லாங்க. எங்களோட கனவு, எங்களோட எண்ணம், இதைத்தான் வந்து பிரியம்பல் வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி வந்து வேர்டை கொடுத்துருவாங்க. இது வந்து யார் சொல்லப்பட்டுச்சு, இல்லைன்னா அவருக்கு எடுத்து 4-5 ஸ்டேட்மெண்ட் நிறைய பேர் சொன்னது, இவங்களோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் பிலிம்ஸ்லயும் டிஎன்பிசிலையும் கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? அக்கார்டிங் டு கே எம் முன்ஷி அவர் என்ன சொல்றாரு, இந்த பிரியம்பல் த ஹோரோஸ்கோப் அவர் சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். ஹோரோஸ்கோப்னா ஜாதகம்னு அர்த்தம். ஸோ பிரியம்பல் தான் வந்து நம்மளோட ஜாதகம் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எதுக்கு? சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். சரிங்களா? அதே பண்டிட் தாகூர் பாகவ் another member of Constitution Assembly என்ன சொல்றாரு, the preamble is most precious part of the constitution, it is the soul of the constitution ன்னு சொல்றாரு. யாரு? தாகூர் தாஸ். சரிங்களா? it is the key of the constitution, a jewel set of the constitution. கன்ஸ்டியூஷனோட ஜுவல் எப்படி கிரீடத்துக்கு வந்து ஒரு ஜுவல் இருக்கோ, கன்ஸ்டியூஷன் ஒரு கிரீடம் அப்படின்னு சொன்னா அதோட ஜுவல்ங்கிறது என்னது, பிரியம்பல். இட்ஸ் ப்ராப்பர் யாட்சிக் on which one can measure the worth of the constitution. ஒரு யாட்சிக் மாதிரி, இப்போ ஒரு கிளாஸ்ல தண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னா அது அளக்குறதுக்கு ஏதாச்சும் கருவி வேணும்ல, அந்த மாதிரி அருவிதான் வந்து அந்த பிரியம்பல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிரியம்பல் மே பி அன்என்ஃபோர்ஸபிள். இது வந்து நீங்க என்ன செய்ய முடியாது, கோர்ட்ல போட்டு அன்என்ஃபோர்ஸபிள் பண்ண முடியாது. ஏன் அதான அன்என்ஃபோர்ஸபிள் சொல்றாங்க இந்த கோர்ட் ஆஃப் லா, பட் இது யூஸ்ஃபுல் இன்டர்பிரட்டிங் த கன்ஸ்டியூஷன். சரி, இது வச்சு நம்ம என்ன செய்யலாம், லா வந்து இந்த லா வந்து நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் வந்து இந்த இப்ப இருந்தாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா, இது வந்து இதுதான் குறிக்குதா அப்படிங்கிற மாதிரி இன்டர்ப்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற ஒரு ambiguity tends to occur. சரிங்களா? ஒரு விஷயம் கன்ஸ்டியூஷன்ல புரியல அப்படி சொன்னா, ஸோ இந்த விஷயம் வந்து இதுதான் சொல்ல வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இட்ஸ் a preamble part of constitution. சரிங்களா? பிரியம்பிள்ங்கிறது கன்ஸ்டியூஷனோட பார்ட்டா இல்லையாங்கிறது ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா பிரியம்பிள் பார்ட் ஆஃப் கன்ஸ்டியூஷனா அப்ப அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா வந்து கன்ஸ்டியூஷன் எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணணுமோ ஆர்டிகல் 368 கீழே பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்து ஓட் போனா மட்டும் தான் வந்து மாற்ற முடியும். அதனால அடிக்கடி மாற்ற முடியாத மாதிரி ஆகி போயிடும். சரிங்களா? இப்போ வந்து பிரியம்பிள் கன்ஸ்டியூஷனோட பார்ட்டா இல்லையான்னு பார்க்கலாம்.
One of the controversies about preamble is to whether it's a part of constitution or not. In பெரிபாரி யூனியன் கேஸ்னு ஒன்று இருக்கு சரிங்களா. ஸோ கேஸ் பெரிபாரிங்கிற இது அதுக்கேற்ற மாதிரி கேஸ் போட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ அவங்களோட கேஸ் சுப்ரீம் கோர்ட் said that the preamble shows general purpose behind the several provision of the constitution. சுப்ரீம் கோர்ட் தான் சொல்றாங்க சரிங்களா. ஸோ இது வந்து நிறைய விஷயத்த சொல்ல வர காட்டுது. அண்ட் இட் இஸ் த கீ ஆஃப் மைண்ட்ஸ் ஆஃப் மேக்கர்ஸ் ஆஃப் த கன்ஸ்டியூஷன். இதுதான் வந்து நம்ம கன்ஸ்டியூஷன் உருவாக்குறவங்களோட மைண்ட் வந்து இது preamble தான். ஃபர்தர் வேர் த டேர்ம் யூஸ் இன் எனி ஆர்டிகல் ஆர் ஆம்பிகுவஸ். ஒரு ஆர்டிகல்ல ஒரு டேர்ம் உங்களுக்கு புரியல, என்னதான் சொல்ல வருது அப்படின்னு புரியல அப்படிங்கிற பட்சத்துல கேபிள் ஃபார் மோர் தென் ஒன் மீனிங் சம் அசிஸ்டன்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன் மே டேக்கன் ஃப்ரம் த ஆப்ஜெக்டிவ் என்ஷன் பை பிரியாம்பிள். இதுல வந்து நிறைய ஆப்ஜெக்டிவ் சொல்லியிருப்பாங்களே, இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், கம்பேர் பண்ணி இதை தான் சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. Despite the recognition of significance of the preamble, Supreme Court specifically opined that the preamble is not part of the constitution. ஸோ என்னதான் வந்து அது வந்து நம்ம யூஸ் ஆகுது இருந்தாலுமே வந்து இது வந்து கான்ஸ்டியூஷனோட பார்ட் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரிங்களா. ஸோ கான்ஸ்டியூஷனோட பார்ட் இல்லைன்னு சொல்றாங்க எதுல, பெரிபாரி யூனியன் கேஸ்ல ஓகேவா. ஸோ ஒரு கேஸ் நடக்குது, இதுல வந்து சில விஷயங்கள் பிரச்சனைக்காக அந்த கேஸ் நடக்குது. கான்ஸ்டியூஷன்ல மாற்றம் கொண்டு வர மாதிரி பிரியாம்பிள்ல சில விஷயங்கள் மாற்றம் கொண்டு வர மாதிரி இருக்கு. அப்ப என்ன ஆகும், கான்ஸ்டியூஷன் பார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது ஆர்டிகல் 368 போட்டு நிறைய கஷ்டப்பட்டு தான் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அது வந்து சாத்தியம் இல்லாத விஷயமா இருக்கும். இதே கான்ஸ்டியூஷன் பார்ட் இல்லைன்னு சொன்னா ஈஸியான சாதாரண லெஜிஸ்லேஷன் படி சிம்பிள் மெஜாரிட்டியில நீ பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள் வந்து பார்ட் இல்ல, கான்ஸ்டியூஷனோட ஒரு பகுதி இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் இல்ல. வாட் இஸ் பெரிபாரி யூனியன் கேஸ்? இந்த கேஸ் என்னன்னு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பெரிய பெரிய புக்ல எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்கம்மா உங்களுக்கு. At the time of partition of India and Pakistan, the task of demarcation boundaries were assigned to Sir Radcliffe. சரிங்களா, பிரிவினை பார்க்கும்போது Sir Radcliffe தான் வந்து இந்தியா பாகிஸ்தானோட பாக பிரிவினை எல்லையை வந்து பிரிக்க பார்த்திருக்காரு. ஆனா இவர் வந்து ஒரு தடவை கூட போய் விசிட் பண்ணல. இருந்தாலும் வந்து மேப்லயே வந்து அவர் பிரிக்கிறாரு. He distributed various tanas, sub districts between India and Pakistan. சரிங்களா, நீங்க இதை வச்சுங்க, நீங்க இதை வச்சுங்க பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. The Tana of Berbari in the Jalpaiguri district of West Bengal was awarded to India by Radcliffe. அங்க இருக்கிற பெர்பாரிங்கிற ஒரு இடத்த வந்து இந்தியாவுக்கு வந்து அவர் வந்து கொடுக்குறாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இட் வாஸ் நாட் மென்ஷன் இன் தி ரிட்டன் டெக்ஸ்ட் ஆஃப் தி அவார்ட். அவார்ட்ல வந்து சொல்லப்படல. ஆனா வந்து பிரிக்கும் போது அந்த மேப்ல வந்து எனது பெர்பாரி வந்து எனது இந்தியா சைடு வருது. ஆனா எழுதி இது பண்ணும்போது பெர்பாரின் வந்து நம்மள்கிட்ட இல்ல. This gave opportunity to Pakistan to raise a stake on Berbari, saying that region falls in the map of Pakistan. சரிங்களா, சோ அவர் என்ன சொல்றாரு, இது வந்து எங்க சைடு தான் விழுகுது, ஆனா ரிட்டர்ன்ல எழுதல, அதனால எங்க சைடு தான் விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, பாகிஸ்தான் வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க. Dispute continue until Nehru-Noon agreement was signed 1958. சரிங்களா. சோ ஃபெரஸா நூன் பிரைம் மினிஸ்டர், அப்போத பிரைம் மினிஸ்டர், அவருக்கும் நேருக்கும் வந்து ஒரு உடன்படிக்கை வருது. இந்த அக்ரிமெண்ட் வாஸ் தட் சைன்ட் தி டெரிட்டரி ஆஃப் பெர்பாரி யூனியன் வாஸ் டிவைடட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். சரிங்களா, பெர்பாரி யூனியனை பிரிக்கிறாங்க, ஈக்குவலா பிரிச்சு இந்தியாவுக்கு ஒரு பங்கு பாகிஸ்தானுக்கு ஒரு பங்கு பிரிச்சு கொடுத்துறாங்க. However, this took place against the wishes of West Bengal government. So West Bengal government இருந்தா இடத்தை பிரிச்சு கொடுக்குறாங்க, ஆனா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கு வந்து அது பொறுக்கல. There was much criticism on central government against the decision taking. எங்க இடத்த பிரிச்சு கொடுக்க நீ யாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப எப்படி தமிழ்நாட்டுல கச்சத்தீவு பிரச்சனை இப்பயும் இருக்கு, அந்த மாதிரி வெஸ்ட் பெங்காலோட இடத்த வந்து பாகிஸ்தானுக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, சோ இதனால வந்து இந்த வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து அதிருப்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல. பாருங்க, the union government therefore decided to refer the matter to Supreme Court. அதனால கவர்மெண்ட் என்ன செய்யுது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இந்த மேட்டர் வந்து ரெஃபர் பண்ணாங்க. Supreme Court said Article 3 give the parliament to power to diminish குறைக்கிறது ஸ்டேட் டெரிட்டரி, ஸ்டேட்டோட இடத்த வந்து குறைக்கிறதுக்கும், பட் does not give power to cede territory. ஆனா வந்து ஒரு இடத்த பிரிச்சு கொடுக்கறதுன்னு பவர் தரல. ஆர்டிகல் 3ங்கிறது நம்ம அரசியலமைப்புகளோட ஒரு ஆர்டிகல் தான். ஆர்டிகல் என்ன சொல்லுது, இந்தியா வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம பவுண்டரி வந்து குறைக்கிறதுக்கும் ஏத்துறதுக்கும் இது இருக்கு, ஆனா பிரிச்சு கொடுக்கறதுக்கு வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, பவர் கொடுக்கல. Supreme Court ruled that the Parliament has to bring an amendment to the Constitution under procedure of mentioned by Article 368 in order to implement Nehru-Noon agreement. இந்த அக்ரிமெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணா நீங்க ஆர்டிகல் 368 கீழ ஒரு நீங்க என்ன செய்யணும், கன்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அது அக்ரிமெண்ட் இன்க்ளூட்ஸ் த ப்ரொவிஷன் ஆஃப் ceded territory from India. ஏன்னா இந்த அக்ரிமெண்ட் என்னது, நான் கொஞ்சம் பிரிச்சு இந்தியா வந்து கொஞ்சம் பாட்டு பிரிச்சு நீ பாகிஸ்தானுக்கு கொடுக்க போற, அப்ப நீ கன்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. So 9th Constitution Amendment Act 1960 was enacted to give an effect to the agreement. அதனால வந்து 9th சட்ட திட்டம் 1960ல கொண்டு வரப்பட்டுச்சு. Later 1969, Supreme Court ruled that the settlement of boundary dispute between India and any other country does not require constitutional amendment. அதுக்கப்புறம் 1969ல வந்து லேண்ட் பவுண்டரி இந்தியாவுக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு, ஒரு இடத்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்றதுக்காக நீங்க என்ன செய்ய தேவையில்லை, கன்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ண செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. Dispute does not involve ceding of territory.
நீ பிரிச்சு கொடுக்குற மாதிரி வேண்டாம். இப்போ உனக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்யலாம், நீ வந்து சால்வ் பண்றதுக்காக நீ வந்து ஏதாச்சும் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு இடத்த நீ பிச்சு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது. சரிங்களா? சோ இதுதான் இங்க விஷயமா இருக்கு. This was why the 100th Constitution Amendment Act was enacted to allow the exchange between enclave between India and Bangladesh 2015. ஸோ இப்போ 100வது Constitution Amendment Act வந்து இப்போ ரீசெண்டா போட்டாங்க 2015ல. அதுல பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் சில இடங்கள் வந்து மாத்திக்கிட்டாங்க. ஸோ அது வந்து சாதாரண அமெண்ட்மெண்ட் தான். உங்களுக்கு கன்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்டா இது பண்ணாங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படி சொன்னா, நீங்க வந்து சாதாரணமா ஒரு இடத்த வந்து கம்மி பண்றதுக்கு ஏத்தறதுக்கு நீங்க கன்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு. இதே வந்து ஒரு இடத்த பிரிச்சு நம்ம அடுத்த நாடு கொடுக்கணும், சீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க கன்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரூலிங் இருக்கு. சரிங்களா? கன்க்ளூஷன் ஆஃப் வெரிபார் யூனியன் என்னதான் சொல்ல வராங்க இந்த கேஸ்ல அப்படின்னு சொன்னா, சுப்ரீம் கோர்ட் thus decided that the preamble forms the key to mind of framers of the constitution. இதுதான் வந்து மைண்ட் ஃப்ரேமர்ஸோட மைண்ட் இதுதான் சொல்லப்பட்டு வருது. பட் இட் cannot prohibit or control in any way bar to amend the constitution of article 368. இது வந்து எந்த விதத்திலயும் வந்து கன்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ன்றத தடுக்காது அப்படின்னு சொல்றது. It is just a key to open minds of the makers which may show the general purpose of which constitution was made. இது வந்து ஒரு சாவி திறகோல் மாதிரி நம்ம கன்ஸ்டியூஷன் உருவாக்குனவங்களோட மைண்டை வந்து தொடர்ந்து பாக்குற மாதிரி. தொடர்ந்து பார்த்தா தானே என்ன தெரியும் ஒரு விஷயத்துல. It was declared that preamble is not part of the constitution in spite of sovereign declaration made by the people of India. சரிங்களா? அதுல வந்து என்னதான் sovereign people அப்படின்னு சொன்னாலும் ஒழிய கன்ஸ்டியூஷனோட பார்ட்டா வந்து சேராது. The preamble is neither a source of power to the legislator nor the prohibition upon the power. சரிங்களா? preamble வச்சு நீ என்ன செய்யக்கூடாது, செய்ய முடியாது. இதுதான் இங்க இருந்து நாங்க பவர் எடுக்கிறோம்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த இதெல்லாம் வச்சுட்டு நீங்க அரசாங்கத்தை தடுக்க முடியாது. சரிங்களா? neither a source, இது வந்து ஒருத்தவங்க தடுக்கவும் முடியாது, இதுல இருந்தா பவர் எடுக்கிறதுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. Supreme Court in Beribari Union case said that in spite of preamble declaring India to be a sovereign power, we the people in India, popular sovereignty, we held the people is clear. The mere declaration of sovereignty does not authorize cede any part of the territory. என்னதான் வந்து நீங்களே எல்லாம் நினைச்சாலுமே வந்து ஒரு பார்ட்டை நீங்க பிரிச்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. Supreme Court by this declaration made it clear that preamble is not a source of any substantive power. சரிங்களா? சோ இது வந்து ஒரு சோர்ஸும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. To cede any part of the country is an extreme power itself and thus the request of constitutional amendment to the parliament. ஒரு இடத்த பிரிச்சு கொடுக்கணும், தாரவாக்கணும் அப்படின்னு சொன்னா அது பெரிய விஷயம். அதுக்கு வந்து கன்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பெரிபாரி யூனியன் கேஸ் புரிஞ்சா? ஏதாச்சும் புரியாம இருக்க என்ன சொல்ல வராங்கன்னு? ஏமா இர்ஃபானா புரியுதாமா? எஸ் சார். வாய்ஸ் பிரஸ். ஓகே ஓகே எஸ் சார். ஓகே ஓகே. அடுத்து வந்து நோன்னு சொன்னாங்களா? இப்ப பாருங்க, எஸ் preamble is a part of constitution in கேசவானந்தா பாரதி கேஸ். அதே மாதிரி இன்னொரு கேஸ் போறாங்க 1973ல. அதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, ரிஜெக்டட் பண்ணாங்க எர்லியர் ஒப்பீனியனை. இல்ல preamble is a part of the constitution அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட தீர்ப்பே அவங்களே வந்து கான்ட்ராடிக்ட் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த பவர் இருக்கு. சரிங்களா? மத்தவங்களுக்கு எல்லாம் அந்த பவர் இல்ல. It observed that preamble is extreme importance and the constitution should be read interpreted in the light of grand noble and vision of external preamble. preambleோட வெளிச்சத்துல தான் நம்ம கன்ஸ்டியூஷனை ரீட் பண்ண போறோம். The LIC of India case 1995 also Supreme Court held that the preamble is an integral part of constitution. அதுக்கப்புறம் வந்து 1995 கேஸ்லயும் வந்து preamble வந்து என்னது இதை சேர்ந்ததுதான், கன்ஸ்டியூஷன் சேர்ந்ததுதான் சொல்லியிருக்காங்க. However, two things there should be noted. Preamble is neither source of the power to the legislator nor the prohibition of the power of legislator. அது சோர்ஸும் இல்ல, அது ப்ரோஹிபிஷன் பண்ணாது. This is non-justiciable, that is provision are not enforceable. Non-justiciable, not enforceable. இது பிலிம்ஸ் கேட்டிருக்காங்க. preamble is enforceable, not enforceable, அந்த மாதிரி 4-5 ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அமெண்டபிலிட்டி ஆஃப் preamble, preamble வந்து அப்புறம் அமெண்ட்மெண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்ட் ஆஃப் த கன்ஸ்டியூஷன் சொல்லிட்டாங்களா முன்னாடி? நோ. சரிங்களா? நாட் ஏ பார்ட் ஆஃப் கன்ஸ்டியூஷன் சொல்லிட்டாங்க. அதனால வந்து நம்ம வந்து ஈஸியா அமெண்ட் பண்ணிடலாம். இப்ப கன்ஸ்டியூஷனோட பார்ட் இருந்ததுன்னா preamble அமெண்ட் பண்றதுக்கே நமக்கு என்ன தேவைப்படுது, நிறைய விஷயம் தேவைப்படுது. The question as to whether the preamble can be amended under Article 368 of Constitution arose the first time historic case of கேசவானந்தா பாரதி கேஸ். இந்த கேஸ்ல தான் வந்து எதுக்கு நம்ம வந்து preamble வந்து மாத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், Article 368 கொண்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்துச்சு. It was urged the preamble cannot be amended as it's not part of the constitution. சரிங்களா? ஸோ முன்னாடி வந்து பார்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அதனால நம்ம என்ன செய்ய தேவையில்லை, அமெண்ட்மெண்ட் பண்ண cannot be amendment சொல்றாங்க. சரிங்களா? The petition contended that the amending power of the Article 368 cannot be used to destroy, damage basic element of fundamental features of constitution which are inside the preamble. preamble பாத்தீங்கன்னா பேசிக் விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன செய்ய முடியாது, Article 368 வந்து யூஸ் பண்ணி நீங்க அதை மாத்த முடியாது. ஏன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறவே மாறாது. The Supreme Court however held that the preamble is a part of the constitution சொல்லியிருக்காங்க. பாருங்க, the court stated the opinion of
tendered by its in its Beribari Union caseல என்ன சொல்றாங்க, it regard was wrong, held that preamble can be amended subject to the condition that no amendment is done to basic features. சரிங்களா? ஃபீச்சர்ஸ் சொன்னா 9 ஃபீச்சர்ஸ் அது வந்து பாதிப்பு இல்லாத மாதிரி நீங்க வந்து அமெண்ட் பண்ணிக்கலாம், ஒன்னு சேர்த்திக்கலாம், ஆனா வந்து அது இருக்கிறத எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. In other words, the court held that the basic elements of fundamental features of the constitution as contained preamble cannot be altered by amendment under article 368. 368 யூஸ் பண்ணி மத்த எந்த விஷயத்தை வேணா நீ மாத்திக்கலாம், ஆனா பிரியம்பிள் இருக்கக்கூடிய மெயினான 9 விஷயங்கள் சொல்லியிருந்தேன்ல, எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் நீங்க மாத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. preamble has been amended only once. இது வரைக்குமே வந்து ஒரு தடவை தான் preamble வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. எப்போ 1976ல 42வது தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது, which has added 3 நியூ வேர்டை ஆட் பண்றாங்க, சோசியலிஸ்ட், செகுலர், இன்டெகிரிட்டி. அது வரைக்கும் அது இல்ல, இதெல்லாம் தான் ஆட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இப்ப கேட்பாங்க பிரியம்பிள்ல வந்து சோசியல் இது வந்து முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தப்பு, இடையில ஆட் பண்ணதுதான், எந்தெந்த வேர்டு ஆட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாதிரி மாத்தி மாத்தி உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? திஸ் வாஸ் அமெண்ட் டு ஹெல்ப் பி வேலிட். சரிங்களா? இந்த மாதிரி அமெண்ட் பண்ணி தான் ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ இது வந்து கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ வந்து பெர்பாரி யூனியன் கேஸ் நாட் பார்ட் ஆஃப் கன்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து என்னது, கேசவானந்த பாரதி கேஸ் பார்ட் ஆஃப் த கன்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து என்னது, பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்று சொன்னாங்க, பிரியம்பிள் வந்து முக்கியமான விஷயங்களை அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் அது. சரிங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? அது ஒரு தடவை படிங்க, படிக்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இது கன்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஆர்டிகல் 368 கீழ தான் கன்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? அது பெரிய லெவல்ல வந்து எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு வாங்க வேண்டியதா இருக்கும். போக அது என்னெல்லாம் சொல்றேன் நான். சரிங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஆடிபிள்மா கேக்குதா? வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, ஒரு தடவை படிங்க. நாளைக்கு நான் வந்து இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஒரு தடவை படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூமா.